இங்க பாருங்களேன், உங்க பையன் இன்னும் பேசாம தானே இருக்கான். ஏதோ YouTubeல தெரப்பி வீடியோஸ் இருக்கு பாருங்களேன். ஆமா. இந்த மாரி வீடியோஸ் பார்த்து தான் நானே வீட்ல தெரப்பி குடுத்துட்டு இருக்கேன். அப்படியாங்க்கா? ஆமா. மை டியர் பேரண்ட், நீங்களும் இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்க குழந்தைக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் இருந்து ஜஸ்ட் ஏதோ யூடியூப்ல நிறைய தெரப்பிட்டிக் வீடியோஸ் இருக்கு, நிறைய தெரப்பி ரிலேட்டடா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸை மட்டும் பண்ணினா போதும், தெரப்பி சென்டர்ஸ்க்குலாம் கூட்டிட்டு போக தேவையில்ல, வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம்னு நீங்களே ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டோ இல்லை ஆன்லைன்ல எங்களை மாதிரி எவ்வளவோ தெரப்பிஸ்ட் ஆன்லைன் கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் சர்டிஃபைடான ப்ரொஃபஷனல் கிட்ட ஒரு ஒன் கன்சல்டேஷன் எடுத்து உங்கள் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணினா இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் உங்கள் குழந்தைகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்க. ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா நாங்களே இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இட் மீன்ஸ் தட் நீங்கள் எல்லா வீடியோஸுமே எல்லாமே உங்கள் குழந்தைக்கு செட் ஆகும், அதை பண்ணினா உங்கள் குழந்தை கோஆப்ரேட் பண்ணுமா, பிரெயின் கோஆர்டினேஷன் கிடைக்கும்னு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய தெரப்பி ஆக்டிவிட்டீஸ் ஒன் பர்சனலைஸ்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க இல்லையா பேரண்ட்ஸ், அவங்களுடைய நாலேஜ்க்காக இதெல்லாம் பண்ணுனா இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும்னு நம்ம சில வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோங்க. இதை பண்ணினாவே போதும், இவ்வளோதான் தெரப்பி அப்படிங்கிறது நீங்களே வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, பட் உங்களுக்கு காரமான ஃபுட்டு வந்து ஒத்துக்காது, நீங்கள் காரம் சாப்பிட்டா உங்கள் உடம்புல ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் அது ஹோட்டல் தானே, அங்கே ஃபுட்டு தானே இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு காரமான ஃபுட்டை தெரியாமல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா யாருக்கு ஆபத்து? உங்களுக்கு தானே. அந்த மாதிரி தான். ஸோ யூடியூப்பு தெரப்பி சென்டரு வீடியோஸ் போட்டிருக்காங்க, இவ்வளோதான் தெரப்பின்னு நீங்களே ஒன்று அசியூம் பண்ணிக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அப்ரோச்சஸ் மசாஜஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஏதோ பார்க்குறத ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பண்ணினீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வரும்? ஸோ ஒன் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸை பர்சனலைஸ்டாக இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒர்க் அவுட் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் குழந்தையுடைய பிரெயின் ப்ராசஸ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும், டெவலப்மெண்ட்டுங்கிறது அச்சீவ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி தப்பை நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இமீடியட்லி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தெரப்பிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து ஒன் அப்ரோச்சஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்கள் குழந்தையுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.